வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. அன்பான சகோதர சகோதரிகளே, C.H. ஸ்பர்ஜன் என்ற ஒரு மிகப்பெரிய பிரசங்கியாரை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 19வது நூற்றாண்டிலே வாழ்ந்தவர் இவர். இவரை பற்றி சொல்லும் பொழுது பிரசங்கிகளுடைய இளவரசன் என்று அழைக்கப்படுகிறார். இங்கிலாந்து தேசத்திலே வாழ்ந்தவர். இவருடைய மன மாற்றத்தை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக இவர் எப்படி ஏற்றுக்கொண்டார் என்பதை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். இவருடைய மாற்றம் ஏற்பட்ட பொழுது இவருக்கு ஒரு 15 வயது இருக்கும். ஒரு வாலிபன், இளம் வாலிபன். அவர் ஏற்கனவே கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தவர். அவர் ஒரு நாளிலே ஞாயிற்றுக்கிழமை அவர் தன்னுடைய ஆராதனை கூடத்திற்கு அங்கே சபைக்கு செல்ல வேண்டும் என்று அவர் புறப்படுகிறார். ஆனால் அங்கு அதிகமான பனிப்பொழிவு ஏற்பட்டதினாலே தன்னுடைய சபைக்கு செல்ல முடியாதபடிக்கு மிக அருகில் இருந்த ஒரு சபைக்கு அவர் செல்கிறார். பனி பொழிவின் காரணமாக அந்த சபையிலும் அதிகமான பேர் இல்லை. அது மட்டுமல்ல, அந்த சபையினுடைய பாஸ்டர் அன்று வரவில்லை. ஆகவே அதற்கு பதிலாக வேறொரு நபர் அங்கே பிரசங்கிக்க எத்தனித்தார். அங்கே ஸ்பர்ஜன் இளம் வாலிபன் பயத்தோடும் வெட்கத்தோடும் அவர் அந்த சபையினுடைய கடைசி வரிசையிலே போய் அவர் அமருகிறார். அவருடைய மனம் சற்று குழப்பமாகத்தான் இருந்தது. அவர் கிறிஸ்தவராக இருந்தாலும் கிறிஸ்துவை அறியாதவராக, தன்னுடைய ரட்சிப்பை குறித்து முழுவதும் அறியாதவராக அவர் இருந்தார். ஆகவே மன குழப்பத்தில் தான் அங்கே செல்கிறார். அந்த சமயத்தில் அந்த பிரசங்கியார் அவர் பார்ப்பதற்கு ஒரு எடுப்பான தோற்றம் உடையவர் அல்ல, அதிகமாக பிரசங்கித்து பழக்கப்பட்டவரும் அல்ல. அன்று அவர் வேத வசனத்திலிருந்து எடுத்து ஒரு சில காரியங்களை அங்குள்ள மக்களிடத்திலே அவர் பேசுகிறார். மக்களிடத்தில் மட்டுமல்ல, கிட்டத்தட்ட அந்த ஸ்பர்ஜனுடைய நேரடியாகவே அவரை பார்த்து அவர் பேசக்கூடிய ஒரு சூழலையும் பார்க்கிறோம். அவர் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து 45வது அதிகாரத்தை எடுத்து 22ஆம் வசனத்திலிருந்து அவர் பிரசங்கம் செய்கிறார். ஏசாயா 45:22 அதே வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. இந்த வசனத்தை அவர் எடுத்துக்கொண்டார். மீண்டுமாக அந்த கூட்டத்தினரை பார்க்கின்றார், ஸ்பர்ஜனை பார்க்கின்றார். அவர்களிடத்தில் பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள் என்ற வசனத்தை எடுத்து அவர் பிரசங்குகிறார். என்னை நோக்கி பாருங்கள். நீங்கள் வேறு யாரையும் நோக்கி பார்க்க வேண்டிய அவசியமில்லை. நோக்கி பார்ப்பதற்கு எத்தனையோ காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆனால் நீங்கள் என்னை நோக்கி பார்க்க வேண்டும். அதாவது என்ன என்று சொல்லும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார். பிரசங்கியார் அல்ல. பிரசங்கியார் என்ன என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார். இங்கே உட்கார்ந்திருப்பவர்கள் மட்டுமல்ல, யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். இயேசுவை நோக்கி பார்ப்பதற்கு நீங்கள் படித்தவர்களாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் அதிகமாக பணம் செலவழிக்க வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். அதை தவிர நீங்கள் ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. அப்படி நோக்கி பார்த்தால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், நீங்கள் மீட்கப்படுவீர்கள் என்று அவர் தெளிவாக கூறுகிறார். கூறிவிட்டு ஸ்பர்ஜனை பார்த்து கூறுகிறார், வாலிபனே, உன்னை பார்ப்பதற்கு மிகவும் பரிதாபமாக இருக்கிறது. நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால்
உன்னுடைய வாழ்க்கை இன்னும் மிக பரிதாபமாக போய்விடும். ஆகவே நீ நல்ல ஒரு மனிதனாக இருக்க வேண்டும் என்றால் நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் இருக்கிறது. நீ செய்ய வேண்டிய காரியமெல்லாம் நீ இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். ஏன் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும்? அவர் கூறுகிறார், நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை என்று கூறுகிறார். சகோதரனே, இந்த தேவனை, இந்த இயேசுவை, இவரை நீ நோக்கி பார்க்க வேண்டும். அப்படி நோக்கி பார்த்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். நீ விசுவாசிக்க வேண்டும். இந்த இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார் என்று நீ விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய், நீ மீட்கப்படுவாய் என்று இந்த ஸ்பர்ஜனை பார்த்து அவர் கூறினார். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த செய்தியானது ஸ்பர்ஜனுக்கு மட்டுமல்ல, நம் அனைவருக்கும். நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம், நாம் நோக்கி பார்க்க வேண்டும். நாம் யாரை நோக்கி பார்க்க வேண்டும்? இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். சிலுவையிலே நமக்காக பாடுகளை சுமந்து நமக்காக சிலுவையிலே மரித்த அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். இந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பதற்கு தேவையான ஒன்றே ஒன்று விசுவாசம். விசுவாசம் மட்டுமே. இதற்காக நாம் பணத்தை செலவழிக்க வேண்டிய அவசியமில்லை, பாத யாத்திரை செய்ய வேண்டிய அவசியமில்லை, தூரமான இடங்களுக்கு போக வேண்டிய அவசியமில்லை, ஆழ்ந்து படிக்க வேண்டிய அவசியமில்லை. நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நாம் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். நாம் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது அவர் கிருபையினாலே நம்மை மீட்டுக் கொள்ளுகிறார். கிருபை என்று சொல்லும் பொழுது தகுதியில்லாத நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு தயவு. நாம் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனாலே நாம் செல்ல வேண்டிய இடம் நரகம். நமக்கு கிடைக்க வேண்டிய ஒன்றே ஒன்று மரணம். அந்த மரணத்திலிருந்து, அந்த நரகத்திலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை விடுவிக்கின்றார். அவர் நம்மை விடுவிக்கிறார் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்றுதான், நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். இயேசு யார் என்று மிக தெளிவாக சொல்கிறார். நானே தேவன், என்னை அல்லாமல் வேறே தேவர்கள் இல்லை என்று அவர் கூறுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே நமக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிரோடு எழுந்தார். ஆகவே அவரை மட்டுமே நாம் பார்க்க வேண்டும், அவரை மட்டுமே நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்படி நாம் அவரை மட்டுமே விசுவாசிக்கின்ற தருணத்திலே நாம் ரட்சிக்கப்படுவோம். ஸ்பர்ஜனை பொறுத்தவரை இந்த செய்தியை கேட்ட பொழுது அவர் அங்கே ஒரு மனமகிழ்ச்சியோடு அந்த இடத்தை விட்டு அவர் கடந்து செல்கிறார். இதுவரைக்கும் ஒரு தெளிவில்லாமல் இருந்தது. நான் ரட்சிக்கப்பட்டேனா, நான் பாவ மன்னிப்பு பெற்றேனா என்ற ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. இந்த செய்தியை அவர் கேட்டார். அந்த செய்தி மிக எளிதான ஒரு செய்தி. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை என்ற அந்த ஒரு செய்தி. அந்த செய்தி அந்த ஸ்பர்ஜன் என்னும் அந்த பிரிய பிரசங்கியாரை மாற்றி அமைத்தது. அன்றிலிருந்து அவர் அந்த செய்தியை உலகத்திலே உள்ள ஒவ்வொருவருக்கும் அவர் பிரசங்கித்துக் கொண்டே இருந்தார். ஆயிரக்கணக்கான செய்திகளை அவர் பிரசங்கம் செய்தார். அவருடைய மனமாற்றத்திற்கு காரணம் அன்று ஏற்பட்ட பனிப்பொழிவு. அந்த பனிப்பொழிவின் காரணமாக அவர் அங்கே தான் செல்ல வேண்டிய அந்த சபைக்கு செல்லாதபடிக்கு வேறொரு சபைக்கு செல்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்களும் கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எப்படி இந்த இடத்திற்கு வந்தீர்கள் என்பது உங்களுக்கே தெரியாது. ஆனாலும் கூட அந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறதுனாலே ஸ்பர்ஜனுக்கு சொல்லப்பட்ட அதே செய்திதான் உங்களுக்கும். நீங்கள் இயேசுவை நோக்கி பாருங்கள். இயேசுவை நோக்கி பார்ப்பதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றுமில்லை. அந்த இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அந்த இயேசுவை நோக்கி பார்ப்பதற்காக அவர் நமக்கு என்ன செய்தார் என்ற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்கலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர் திரியேக தேவன், பிதாவோடு கூட அவர் தேவனாக இருந்தவர். வானம் விட்டு பூமிக்கு வந்தார், தன்னுடைய மகிமையை துறந்து இந்த பூமியிலே ஒரு கன்னியினுடைய வயிற்றிலே அவர் மனிதனாக அவதரித்தார். மனிதனைப் போல் அவர் வாழ்ந்தார், மனிதனைப் போல் அவர் மரித்தார். ஆனால் அவர் வெறும் மனிதன் அல்ல, அவர் தேவனாக இருந்தபடினாலே நமக்காக மரித்து நமக்காக அவர் உயிரோடு எழுந்திருக்க முடியும். நான் சொன்னது போல
அவர் கன்னியினுடைய வயிற்றிலே பிறந்ததினாலே பாவம் இல்லாதவராக பிறந்தார். பாவம் இல்லாதவராக பிறந்து பாவிகளுக்காக அவர் மரித்தார். நாம் இதை விசுவாசிக்கும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம், நாம் மீட்கப்படுகிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை மிகவும் ஒரு சுருங்கிய வாழ்க்கை, ஒரு நிலையில்லாத ஒரு வாழ்க்கை, பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இந்த ஒரு வாழ்க்கையிலிருந்து நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால், நமக்கு ஒரு சமாதான வாழ்க்கை வேண்டும் என்றால், நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டுமே நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, சிலுவையிலே நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுவோம். இந்த ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டவர்களாக சமாதானமுள்ள வாழ்க்கை வாழும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களுக்கு கிருபை புரிவாராக. ஆமென். சத்யம் சத்யமே, சத்யம் சத்யமே, சத்யம் சத்யமே.